எதுக்கு மேல போன? நாங்களா போ சொன்னோம். போயிட்டு நாங்களா போ சொன்னோம். என்னது? சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நானும் அம்மா சமையல் மீனாட்சி. ரொம்ப நாள் கழிச்சு மீன் கடை போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போகிறோம். போயிட்டு மீன் வாங்கினது சமைக்கலாம். இன்னைக்கு வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்து உடனே குளிச்சிருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வெளியே போகும்போது நடக்கும்போது மார்க்கெட் போகும்போது ஒருத்தரோட ஒருத்தர் டச் ஆகாத செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குளிக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க நம்ம மீன் கிடைக்கும். நம்ம மீன் கடைக்கு போயிட்டு வந்து இப்போ மத்தியானம் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. மீன் குழம்பு வைக்க போறேன். அப்புறம் எறாவை வந்து கிறிஸ்பியா பண்ண போறேன். நம்ம வந்து KFC சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வந்து எறா பண்ணலாம். KFC சாப்பிட்டாவா? ஆமா, முறுமுறுன்னு சாப்பிடுவீங்களே. KFCன்றது ஒரு கம்பெனி. அந்த KFC சிக்கன் தானே கடையில சொல்லி வாங்குறீங்க. வேற என்ன சொல்லி வாங்குற? கிறிஸ்பி சிக்கன் சொல்லு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவ? அதான் KFC சாப்பிட்டான்றீங்க. ஐயோ அப்பா, ஊத்தல்ல தாங்கவே முடியலடா அப்பா. சொல்லுங்க. மீன் வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்டா வறுக்க போறோம். நிறைய வந்து டிஃப்ரெண்டான மீன் வறுவல் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். கண்டிப்பா போய் பாருங்க. அப்புறம் நேற்று வந்து நான் ஒரு சிங்கிள் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, ஐயோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, சிங்கிளா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிங்கிளா பண்ணா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்களே, நான் என்ன பண்றது? அப்படித்தானே சரி. அதனால்தான் ஒரு 2-3 ஐட்டம் சேர்த்து பண்ணாக்கா நீங்கள் வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க. அதனால தான் 2-3 ஐட்டமாக சேர்த்து பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணாலும், நைட்டு டின்னர் பண்ணாலும், மதியானம் லன்ச் பண்ணாலும், அந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தனித்தனி வீடியோவும் போடுறேன். இந்த மாதிரி சேர்த்தும் பண்ணுறேன். உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை பாருங்கள். இப்போ சமைக்க போயிடலாமா? பூண்டு வந்து ஒரு 15 பல்லுக்கிட்ட தட்டிக்கலாம் மீன் குழம்புக்கு. இந்த உரல் வந்து நல்லா இருக்கு, நல்லா வசதியாக இருக்குது. பாருங்கள், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க இந்த பூண்டை போட்டுருவோம். இந்த பூண்டு ஃபஸ்ட்டில் போடும்போது நமக்கு அதோட வாசனை நல்லாயிருக்கும். குழம்பு வந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்லா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்காட்டி நம்ம இங்கே வந்து மீனுக்கு வந்து மசாலா வறுத்துக்கலாம். வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்சத்திர பட்டை இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் மிளகு, இஞ்சி ஒரு பீஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து 20 பல். எல்லாமே நம்ம வந்து மீன் வறுவலுக்கு. இதில் ஒரு 7-8 காஷ்மீர் மிளகாய், நார்மல் மிளகாய் ஒரு 10. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 4 தக்காளியை நறுக்கி நல்லா வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கல்லுப்பு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மீன் வறுவலுக்கு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரே மீன் வாங்கினேன். என்ன மீன் மறந்து போயிட்டேன். இருடா, ஏரி வவ்வால் இல்லை, அது இன்னைக்கு சமைக்கல. இருடாண்ணா, அவன் ஞாபகம் வர்றது கூட மறந்துடும். ஜாமீன் போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் வெயிட் பண்ண. A few moments later. அது வாங்கிக்க. நல்ல பெரிய மீன். அதில் வந்து முள்ளு நமக்கு அவ்வளோவா இருக்காது.
சின்ன மீன் வாங்கும்போது தான் அதில் முள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா காஞ்சி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சிக்கன் 65 மசாலா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வந்து ஊறணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எதுவுமே தேவை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா இப்போ வந்து இன்னைக்கு பொரிக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மினிமம் 2 மணி நேரம்னா ஊறணும். இதில் பார்த்திங்கன்னா 2 லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அது 3 கிலோ மீன் வந்தது. கிட்டத்தட்ட கழிவெல்லாம் போனாக்கா நமக்கு எப்படி பார்த்தாலும் 2 கிலோ மீன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இது வந்து சின்ன கலனி தான், 3/4 ஸ்பூன் கணக்கு தான். அதனால் ஒரு 7 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நார்மலான காரத்தில் நான் எல்லா பொடியும் அரைச்சி வச்சுருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னா இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ஏதாவது சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு 100 கிராம். ஏன்னா நான் வெறும் எல்லாம் தலை தான் போட்டு வைக்க போகிறேன். பசங்க வந்து குழம்புல போடுற மீன் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. வறுக்கிற மீன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் இருக்கிற தலையெல்லாம் போட்டு நான் குழம்பு வச்சுக்கிறது எப்பவுமே. இருக்கிற தலையெல்லாம் போட்டு. ஆமாம், ரமேஷ் தலை இப்படி எல்லா தலையும். மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி மீன் வறுத்தீங்க அப்படின்னா இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் போட்டு நம்ம பரட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த கம்பி வந்து எதுக்கு வாங்கி வந்திருக்கோம் அப்படின்னாக்கா மீனுக்கு வந்து சாரி 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 எதுக்கு எதுக்கு நம்ம வீட்ல நிறைய வளர்க்குறோம், அதனால எதுக்குன்னே எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது வந்து கோழிக்கு வந்து பாக்ஸ் அடிக்க போகிறோம். அது ஓப்பனாகவும் இருக்கணும், அது உட்காரத்துக்கு வசதியாகவும் இருக்கணும். நானே அடிச்சிடலான்னு இருக்கிறேன். இது வந்து அம்மா வீட்டு சமையலில் இந்த வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து நம்ம டெரஸ் கார்டன்லேயே வளர்க்க போகிறோம். ஆமாம், மாடியில் டெரஸ் கார்டனில் ஒரு இடத்துல பண்ணிட போகிறேன். அப்புறம் புது வீட்டுக்கு போனோன்னா அந்த இடத்துலையும் ஒரு அது வந்து டேங்க்கு கீழே ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அங்கே விட்டுடலாம், கோழிங்கள்லாம் வசதியாக படுத்துப்பாங்க. அங்கே வந்து நம்ம ரூம் கூட அடிக்க வேணாம். அதில் வந்து ஒரு 6-7 கோழி படுத்துப்பாங்க. அதனால இப்போதைக்கு சேஃப்டிக்கு இதை அடிச்சுப்போம். தேவைப்பட்டால் இதை அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 25 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 10 ஸ்கொயர் ஃபீட் கேட்டேன். அப்போ 22 ரூபா கணக்கு பண்ணி 10 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு கோழி வந்து இதுவாயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு. அது வந்து இல்லை, நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க 4 கோழியும் அந்த அதில் அடைக்கக்கூடாது அப்படின்ட்டு. எஸ், அதான் நான் அதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து 4 கிடைக்கல, அந்த இதுவும் கிடைக்கல, கூட கிடைக்கல. இல்லைன்னா நான் இன்னொரு கூட வாங்கிட்டு இருப்பேன். அன்றைக்கி ரமேஷ் போனப்போ ஒரு கூட தான் இருந்தது. அதனால் அது பொந்தாங்கோழி வந்து ஒன்று இறந்துச்சு, 3 தான் இப்போ இருக்குது. எங்கேருந்தோ ஒரு சேவல் ஒன்று வந்திருக்கு. இதுங்களுக்கு சேவலும் வாங்கி விடணும். அது கூண்டெல்லாம் அடிச்சுட்டு சேவல் வாங்கி விடணும். முட்டை வந்து எத்தனை முட்டை போட்டுச்சு இது வரைக்கும்? 4 முட்டை. 4 முட்டை போட்டுருக்கு. இங்கே பாரு, எங்கே ஏறுற பாருங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வேகமாக மேலே ஏறிட்டு இருக்காரு. எங்கே போய் நிற்க போகிறாங்க? எங்கே போகிற? எதில் ஏறி உட்கார போகிற? கமெண்ட்ல வேற சொல்லியிருந்தீங்க டோரா ரொம்ப கியூட் அப்படின்ட்டு. கீழே இறங்கு, கீழே இறங்கு. கியூட் பண்ற வேலையை பாருங்க, அங்க பாருங்க, கீழே இறங்கு. தண்டாண்டுக்கு போத ஒரு வேலை. நீ வந்து ஜிம்முக்கு போறேன்ட்டு இப்ப அது ஜிம்முக்கு போயிட்டு அது போய் எடுக்க போகுது. அதான் நினைக்கிறேன். அதுக்குதான் பிளான் பண்ணுது. ஏறிட்டாரு, அந்த கம்பி மேல உட்கார போறாரு பாருங்க. பாத்தியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வழுக்குதா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. வா 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 வா. எதுக்கு மேல போன? நாங்களா போக சொன்னோம். போயிட்டு என்னது போஸ் கொடுக்குறியா கேமராக்கு? பாரு
ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு. ஹாய் டோரா. நான் உன்னை மேலே ஏற சொன்னேன். நீ தானே ஏறின நாங்கள் யாராவது ஏற சொன்னோமா? அங்கே போய் நிற்க முடியுமா? வழுக்கும்ல காலு. வழுக்குமா வழுக்காதா? பேச தெரியாதா உனக்கு? பேச மாட்டியா? அம்மா அம்மா கூப்பிடு. அம்மா 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 கூப்பிடு கூப்பிடு. யோசிக்கிட்டே என்ன வச்சு கண்டென்ட் பண்ணுறீங்க, கீழே விடுங்களா அப்படின்ட்டு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. வெறும் தலை தான் இதில் போடுறேன். மீன் தலைக்கறி குழம்பு. தலைக்கறியா? அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு கூட இது கூப்பிடுது. ஆமாம், இங்கே வந்துட்டோமா பாருங்க. நாங்கள் கிச்சன் கொண்டோம். டோரா வந்து கூப்பிட்டுருக்கு எல்லாரும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருவோம். இப்போ வந்து மசாலா ஊறிடுச்சு. ஒரு 2 ஹவர் ஆயிருக்கு. இதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மைதா இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம காட்டுப்பூச்சி விளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரான் பாப்கார்ன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஆனால் நீ வந்து இப்படியே பட்டி போட்டுட்டேன். நான் வந்து இதை மறுபடியும் தண்ணியில் போட்டு மறுபடியும் வந்து அதை எடுத்து இதில் போடுவாங்க. நீங்கள் முட்டையில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரிட்டு இந்த மாதிரி இதில் போட்டுக்கோங்க. இது நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் ஆகும், அதுக்கப்புறம் நைட்டும் தான் பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ரமேஷ்க்கு ஒரு 7 மணி ஆனோடனே தண்ணி அடிக்கிறவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி வந்து சாயங்காலம் ஏதாவது 7 மணிக்கு மேலே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும். அப்போ வந்து ஏதாவது இருக்காமான்னு தேடுவார். அப்புறம் அவரே வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு, அதுவும் பொரிச்ச ஐட்டமாக தான் பிடிக்கும். அப்படிதானே? அதனால இது சாயங்காலமாக போட்டு கொடுக்கலாம். அப்படியே ஊறட்டும். நல்லா ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். நம்ம குழம்பு வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை மேலே தூவினிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் குழம்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பீஸாக போட்டு பொரிச்சு அதனால் அப்படியே வந்து மீனை திருப்பிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? அது விழுந்துச்சு. ஆமா, உன் கூட விளையாடுறது பத்தாது. அது எடுத்து படிச்சல கீழே விழுந்துச்சு. சூப்பராக மீன் பொரிச்சாச்சு. இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே நம்ம வந்து எறா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரைடு பாப்கார்ன், ப்ரான் பாப்கார்ன். நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோ. அப்படிதானே எல்லா ரெசிபியுமே உருவாகுது. அப்படியா? நீங்கள் சொல்லுங்கள். நம்மளே ஒரு ரெசிபி பண்ணால் நம்மளே ஒரு பேர் வச்சுக்கிறோம். அது ஹிட் ஆகிடுது, அப்படியே வந்து வச்சிடறாங்க. நீ செஞ்சது என்ன பேர் ஹிட் ஆச்சு? நான் செஞ்சது எல்லாமே ஹிட்டு தான். என்ன எல்லாமே ஹிட்டு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இப்போ வந்து ப்ரான் வந்து கிறிஸ்பி ப்ரான் பாப்கார்ன் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. கரெக்டாக இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது சாப்பிடும்போது சூடாக பொரிச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக பொரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மீனுமே நம்ம சாப்பிடும்போது சுட பொரித்து சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பவுமே வந்து 2 பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைச்சு முடிச்சுட்டா கூட சாப்பிடும்போது வச்சு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுத்தோம் பசங்களுக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூடாக இருக்கும்போது அது சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, சூப்பராக ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் எறா என்ன சொன்னேன், ஏதோ சொன்னியே சூரி, கிறிஸ்பி ப்ரான் பாப்கார்ன். அதுதான் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், ஒரு பீஸ் மாம்பழம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மீன் வறுவல் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்பி ப்ரான் பாப்கார்ன்
அதுவும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.